அஸ்தங்கம் அடைந்த கிரகம் எதை அதிகம் பாதிக்கும்? எந்த விஷயங்களிலெல்லாம் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பாதிப்புகளை தரும்? அஸ்தங்கம் டிகிரி, அஸ்தங்கத்திற்கு இருக்கக்கூடிய விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் என்று இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்தங்கம் அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, சூரியனுடன் பஞ்சபூத கிரகங்கள் நெருங்கி அமரக்கூடிய நிலையத்தான் நாம அஸ்தங்கம் என்று அழைக்கின்றோம். பஞ்சபூத கிரகங்கள்லாம் எது? குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன். இந்த 5 கிரகமும் பஞ்சபூத கிரகங்கள். இவர்கள் ஐவருமே சூரியனோடு நெருங்கி அமரக்கூடிய நிலையை நாம அஸ்தங்கம் என்கிறோம். சந்திரன் நெருங்கி அமரக்கூடிய நிலையை நாம அமாவாசை என்று அழைக்கின்றோம். ராகு கேதுக்கள் இந்த சூரியனோடு இணையும் பொழுது, நெருங்கி அமரும் பொழுது சூரியனை விட பலமான கிரகங்கள் ராகு கேதுக்கள் என நிழல் கிரகங்கள். ஆக மாபெரும் சூரியனின் ஒளியையே கிரகணம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் ராகுவும் கேதுவும். சரிங்களா? ஆக இந்த பஞ்சபூத கிரகங்கள் சூரியனோடு இணையும் பொழுது அது அஸ்தங்க நிலையை அடையும். இதில் எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் அடையும் அப்படின்னா, சுக்கிரன் 9 டிகிரியிலையும், குரு 11 டிகிரியிலையும், புதன் 13 டிகிரியிலையும், சனி 15 டிகிரியிலையும், செவ்வாய் 17 டிகிரி வரக்கூடிய சூழ்நிலைகளில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் வரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அஸ்தங்க தோஷத்தை அடையும். அஸ்தங்கம் என்பது சிம்பிளா சொல்வதுன்னா, மாபெரும் ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனிடம் தனது ஒளியை இழக்கக்கூடிய, இந்த பஞ்சபூதங்களும் தனது ஒளியை இழக்கக்கூடிய நிலையை அஸ்தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியதாகும். இதுல ஆட்சி, உச்சம், திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய சுபர்களுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்தாலும் தனது வலிமையை முழுமையாக சூரியனிடம் இழக்காது, ஓரளவுக்கு பலத்துடனேயே இருக்கும். இதெல்லாம் விதிவிலக்குகள். என்னென்ன விதிவிலக்குகள்னு பார்த்தோம்னா, அந்த அஸ்தங்கம் அடைந்த கிரகம் ஆட்சி நிலையிலேயோ உச்ச நிலையிலேயோ அல்லது திக்பலம் பெற்றோ, அல்லது இந்த சூரியன் அஸ்தங்கம் அடைந்த கிரகத்தை சுப்பர்கள் குரு இங்க இருந்தாவது பார்த்தாருன்னு சொன்னா, அல்லது பௌர்ணமி யோகத்துல பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா, அந்த கிரகம் அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தனது வலிமையை முழுமையாக சூரியனிடம் இழக்காது, ஓரளவுக்கு நல்ல பலத்துடனேயே அந்த கிரகம் இருக்கும். அதுக்கடுத்தாப்புல சூரியனை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தமன நிலையில் இருந்தாலும் அதிகம் பாதிக்காது. இது குறிப்பாக சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இது அப்ளை ஆகும். பொதுவாக எல்லா 5 கிரகங்களுமே சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியை விட தாண்டி இருக்குது. சூரியன் 12 டிகிரியில இருக்காருன்னா, இப்போ குரு 17 டிகிரிலே 18 டிகிரிலே இருந்தாருன்னா அவர் சூரியனை தாண்டி போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அஸ்தங்க தோஷங்கள் இருந்தாலும் அதிகம் பாதிக்காது. சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இந்த மாதிரி சூரியனை தாண்டி போயிட்டாலே அவங்க நல்ல நிலையில இருக்காங்கன்னு தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரன் புதன் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சூரியனோடு 3 டிகிரி நெருக்கத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம அஸ்தங்க தோஷம் தருவதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஸ்தங்க தோஷம் இருப்பதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் எப்பொழுதுமே சூரியனோடு இணைந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் எப்பொழுதுமே அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிட்டே இருக்கும். ஆக இந்த 3 டிகிரி நெருக்கத்தில் சூரியனோடு இணையும் பொழுது மட்டுமே நாம் முழுமையான அஸ்தங்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நாம மேலே கூறிய பாகையில் ஏற்கனவே நம்ம எத்தனை டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் அஸ்தங்க தோஷத்தை அடையும்னு பார்த்தோம். ஆக அந்தந்த பாகையில் பாதி அளவு பாகைகளில் அந்த கிரகங்கள் சூரியனுக்கும் முன்னும் பின்னும் பயணிக்கக்கூடிய காலங்களில் அதிக பாதிப்புகளை தரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சூரியன் 10 டிகிரியில் இருக்காருன்னா, சனி இங்கே 2.5 டிகிரியில் தொடங்கும் பொழுது அதிகமான பாதிப்புகளை தர ஆரம்பிப்பார். அதாவது முழுமையான அஸ்தங்கத்தை நெருங்கி போவார். சூரியனை கடந்து 17.5 டிகிரி, இந்த பக்கம் 7.5 டிகிரி, அந்த பக்கம் 7.5 டிகிரி. சனிக்கு எத்தனை டிகிரி அஸ்தங்கம்? 15 டிகிரி அஸ்தங்க தோஷம். ஆக இந்த பக்கம் சூரியனுக்கு முன் 7.5 டிகிரி, பின் 7.5 டிகிரி. ஆக இந்த பக்கம் 2.5 டிகிரியில் ஆரம்பிச்சு சூரியனை தாண்டி சனி 17.5 டிகிரி இருக்கிற வரை அதிகமான பாதிப்புகளை தருவார் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியன் 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்து அஸ்தங்கப்படுத்தும் பொழுது அதிகமான பாதிப்புகளை தருவார். ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம். இந்த சனி, சுக்கிரன், புதனுடைய லக்னங்களுக்கு எந்த கிரகம் அஸ்தங்கமானாலும் அதிகமான பாதிப்புகளை தரும். அதுவே மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னங்களுக்கு செவ்வாயும் குருவும் அஸ்தங்கம் அடைந்தாலும் அதிகமான பாதிப்புகளை தராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க சுக்கிரன், சனி, புதனுக்கு சூரியன் அவயோகராக வருவார். அதனால அவர் அஸ்தங்கப்படுத்தும் பொழுது நல்ல பலன்கள் நடக்காது. அதே சமயத்துல செவ்வாயினுடைய, குருவினுடைய, சூரிய சந்திரனுடைய லக்கணங்களுக்கு வரும் பொழுது சூரியன் யோகராக வருவார். ஆக அவர் அங்க அஸ்தங்கப்படுத்தினாலும் நல்ல விதமான பலன்களையே தருவார். அதிகமான பாதிப்புகள் இருக்காது.
அதுக்கு அடுத்தாப்புல சூரியன் பகை வீடுகள் இருந்தாலோ அல்லது நீச்ச வீடுகள்ல இருந்தாலோ அந்த சமயத்துல கிரகங்களை அஸ்தங்கம் படுத்தி இருந்தாருன்னு சொன்னா அதிகமான பாதிப்புகள் இருக்காது. சூரியனும் அஸ்தங்கம் அடைந்த கிரகமும் வேறு வேறு ராசிகள்ல இருக்காங்கன்னு வைங்க. இப்ப சூரியன் மேசத்துல இருக்காரு, அஸ்தங்கம் அடைந்த கிரகம் ரிஷபத்துல இருக்கு, அடுத்தடுத்த ராசி கட்டத்துல இருக்கு. இல்ல சூரியன் மேசத்துல இருக்காரு, அஸ்தங்கம் அடைந்த கிரகம் மீனத்துல இருக்குது, முன்னாடியே பின்னாடியே இருக்குது. டிகிரி வைஸ் பார்க்கும் பொழுது சூரியன் மேசத்துல 2 டிகிரியில இருக்கார், சுக்கிரன் மீனத்துல 25-26 டிகிரியில இருக்கார், அல்லது குரு 25-26 டிகிரியில இருக்கார். அப்படின்னா அங்க அடுத்தடுத்த ராசி கட்டங்கள்ல இருக்கிறதுனால அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அஸ்தங்க தோஷத்திற்கான விதிவிலக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி அஸ்தங்கம் அடைந்தாலும் ஆயுளை நிர்ணயிப்பதில் மட்டும் இந்த அஸ்தங்க தோஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது. ஆக அஸ்தங்கம்னா என்ன, அஸ்தங்க தோஷத்திற்கு இருக்கக்கூடிய விதிவிலக்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இனி ஒவ்வொரு கிரகமும் அஸ்தங்கம் அடைந்தா என்ன விதமான பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்றாக பார்ப்போம். முதல்ல சூரியன் செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தி இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள் நடக்கும்னா, ஜாதகர் எதற்கெடுத்தாலும் போட்டி போடக்கூடிய குணத்தோடு இருப்பார், பிறரின் மீது அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புல இருப்பார், பிறரை அலட்சியப்படுத்துவது உதாசீனப்படுத்துவது அதிகமான மரியாதை அடுத்தவர்களுக்கு தராத நிலையில இருப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும் ஜாதகர் அதிகமான பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குணம் இருக்கும், விடாப்பிடியான குணத்தோடு ஜாதகர் செயல்படுவார். எந்த விஷயத்திற்கும் அவ்வளவு சீக்கிரமாக சமரசமாக மாட்டார், காம்ப்ரமைஸ் செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜாதகரை. தானே எப்பொழுதும் பெரியவன் என்ற மமதை ஜாதகர் மனசுல எப்பொழுதுமே குடிகொண்டு இருக்கும், வலுவான மன உறுதி இருக்கும், எதற்கும் கலங்காத எண்ணம் கொண்டவராக அஞ்சா நெஞ்சனாக இருக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். ஆணாதிக்கமும் முரட்டுத்தனமும் தைரியமும் அதீதமான தன்னம்பிக்கையோடு ஜாதகர் செயல்படுவார். ஆணாதிக்கம்னா ஆண்களுக்கு இருக்கும் பொழுது ஆணாதிக்க மனப்பான்மையோடு செயல்படுவார். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரையும் மதிக்காத ஒரு மமதையோடு இருக்கக்கூடிய நிலையை ஜாதகிக்கு தந்து விடுவார். அதே போல ஜாதகருக்கு அதீதமான பித்த தேகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், உடம்பே ஹீட்டான உடம்பாக இருக்கும். அதன் காரணமாக பெண்களுக்கே இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுவது, ஆண்களுக்கு வழுக்கை விழுவது, அது முடி கொட்டி போறது, அல்லது கண்கள்ல பாதிப்புகள் ஏற்படுவது போன்ற நிலைகள் ஏற்படும். அதுக்கடுத்தாப்புல புதனை சூரியன் அஸ்தங்கப்படுத்தி இருந்தாருன்னா என்ன விதமான பலன்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஜாதகர் ஒரு விதமான படபடப்புடனேயே காணப்படுவார். எவ்வளவு அழுத்தத்தினையும் தாங்கக்கூடிய சக்தி ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாத குணத்தோடு ஜாதகர் செயல்படுவார். தன்னை பற்றிய அதிகமாக சிந்திக்கக்கூடியவர், தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய இருப்பை பற்றிய ஜாதகர் அதிகமாக சிந்திக்கக்கூடிய குணத்தோடு இருப்பார். நரம்பு பிரச்சனைகள் அல்லது ஸ்கின்ல ட்ரைனஸ் ஏற்படுவதற்கான அமைப்புகள் ஜாதகத்துல இருக்கும். அதுக்கடுத்தாப்புல குரு அஸ்தங்கப்படுத்தியிருக்கார் சூரியன் அப்படின்னா, ஜாதகர் பாத்தீங்கன்னா பழமைவாதியாக இருப்பார். பழமையின் மீது அதிகமான நம்பிக்கையும் பற்றும் கொண்டவராக ஜாதகர் இருப்பார். அதீதமான ஒழுக்கமாக இருப்பார், ரூல்ஸ் ராமானுஜமாக இருப்பார், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்னு இருப்பார். அதே போல அதிகமான ஒழுக்கம் உள்ளவராக தன்னை அடுத்தவர்களுக்கும் காட்டிக்கொள்வார். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அப்படி நினைத்து சக்திக்கு மீறி வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளையும் ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும். தன்னால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற மனசார அவர் நம்பக்கூடியவராக இருப்பார். உண்மையிலேயே அவர் அப்படி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அந்நியன் விக்கிற மாதிரி அவரு தன்னால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும், தானே ஊர்லயே ஒழுக்கமானவன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தாருன்னு சொன்ன ஜாதகர் பார்த்தீங்கன்னா தனது சந்தோஷத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அனுபவிச்சு வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அதிகமான சுயநலத்துடனேயே செல்ஃபிஷாகவே பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்போதும் புகழுடனேயே வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் நம்ம எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக பிறரோடு ஒத்துப்போவது போல நடிக்கக்கூடியவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். அதுக்கடுத்தாப்புல சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தியிருக்காருன்னு சொன்னா ஜாதகர் அதீதமான சுய கட்டுப்பாட்டோடு இருப்பார். கோடு போட்டு வாழக்கூடியவராக இருப்பார். எவருடனும் அவ்வளவாக சீக்கிரமாக நெருங்கி பழகாமல் தாமரை இலைமேல் தண்ணீர் போல தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோடு இருப்பார். எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் அவருக்குன்னு ஒரு வட்டம் வச்சுக்கிட்டு அந்த வட்டத்திற்குள் யாரையுமே அனுமதிக்காத நபராக ஜாதகர் இருப்பார். எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கை உணர்வுடனேயே ஜாதகர் இருப்பார். கடினமான உழைப்பில் நம்பிக்கை கொண்டு இருப்பார். கடினமான உழைச்சா நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேறலாங்கிற நம்பிக்கையோடு இருப்பார்.
ஆனா அப்படி முன்னேறாரா இல்லையாங்கிறது அவரவருடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து மாறுபாடு ஏற்படும். பிறருடைய கருத்தை தனக்குள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எப்பொழுதுமே ஒரு குளோஸ்டான சர்க்கிள்ல இருப்பார். அதாவது ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள மனசை வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி வச்சுக்குவார். அடுத்தவங்க சொன்னா கேட்டுக்குவார், தலையாட்டிக்குவார், எல்லாமே ஒத்துக்கிட்ட மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி காட்டிக்குவார். ஆனா அதை மனசுக்குள்ள காதுக்குள்ள வாங்கிக்கவே மாட்டார். அதுக்கடுத்தாப்புல இளமையிலேயே முதிர்ந்த பக்குவம், முதிர்ந்த தோற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். எந்த வேலையை தாமதமாக செய்தாலும் சரியாக செய்கிறோம் அப்படின்னு மனசார நம்பக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். இப்ப அஸ்தங்கத்தை பற்றி பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ குறிப்பாக அஸ்தங்கம் அடைந்த கிரகம் எதை பாதிக்கும், எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவாக அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தனது பாவக பலனை சூரியனிடம் இழந்துவிடும். சூரியன் என்பது ஆத்மாவை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஆத்மாவிற்கு பாவக பலனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்பதால அந்த விஷயங்கள்ல குறைகள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். இதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்தங்கம் அடைந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவத்தையே அந்த ஜாதகர் அதிகமாக பாதிப்புகள் அடைவார். அஸ்தங்க அடைந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவமே ஜாதகருக்கு அதிகமாக பாதிப்புகள் இருக்கும். ஜடகாரகத்துவங்கள்ல கூட அதிகமான பாதிப்புகளை சூரியன் ஏற்படுத்த மாட்டார். அதிலும் குறிப்பாக எதுல நமக்கு விருப்பம் அதிகமோ அதிலேயே தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு இருக்கும். ஆக நம்ம எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை தடை செய்து நம்மளை சோதிக்கக்கூடிய சூழ்நிலையில இறைவன் இருப்பார். ஆக எந்த கிரகம் அஸ்தங்கம் அடையுதோ அதனுடைய உயிர்காரகத்துவமே அதிகமாக பாதிக்கும். பொதுவாக ஜடகாரகத்துவங்கள்ல பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. அந்த கிரகத்தின் பாவகத்தின் உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படும். இதோடு எதை கண்டால் எதை அனுபவித்தால் நம் மனம் நம்முடைய முகம் மலருமோ குளிர்ச்சி அடையுமோ அதை பாதிக்கும். அதுல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் உண்டாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தங்கம் என்றாலே இருட்டு என்ற அர்த்தம். இதுல இன்னொரு பாயிண்ட் உள்ளது. சுக்கிரன் புதன் இரண்டுமே அஸ்தங்கமும் வக்கரமும் ஒரு சேர பெறக்கூடிய நிலைகள் ஏற்படும். இவ்வாறு அஸ்தங்கமும் வக்கரமும் ஒரு சேர நிலையில பெறும் பொழுது அதனுடைய காரகத்துவங்களை ஜாதகர் போராடி பெற வைக்கும். சுக்கிரன் வக்கரமும் அஸ்தமனமும் ஒரு சேர அடையும் பொழுது மனைவிக்காக திருமணத்திற்கு அதிகமாக பெண் தேடி அலையக்கூடிய சூழ்நிலையை ஜாதகருக்கு உண்டாக்கும். திருமணத்திற்காக அதிகம் பிரயாசப்பட வைக்கும். புதன் வக்கரமும் அஸ்தமனமும் அடையும் பொழுது அறிவு பிரகாசமாக இருக்கும். மிகவும் கஷ்டப்பட்டு அந்த அறிவை பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கல்விக்காக இயங்க வைக்கும் அல்லது அதிகமாக சிரமப்பட்டு படித்து மார்க் வாங்க வைக்கும். புதன் அஸ்தங்கமும் வக்கரமும் அடைந்தால் நல்ல சிறந்த அறிவாளியாக சிறந்த புத்திசாலியாக இருப்பாங்க நம்ம பார்த்தோம். ஆனா அதை அடைகிறதுல அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இந்த புதன் அஸ்தங்கமும் வக்கரமும் அடைந்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் தான் எவ்வாறு அந்த அறிவை பெற்றேன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி காட்டிக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. எப்படி சனி வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நான் அந்த ₹1 காசு கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்களோ அதே போல இந்த புதன் வக்கரமும் அஸ்தமனமும் அடைந்தவர்கள் தான் பெற்ற அறிவை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோம் என்பதை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆக எப்பொழுதுமே ஒருவருக்கு அஸ்தங்கம் கிரகம் இருக்கிறது என்றால் நம் புண்ணியம் அழிந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தமாகும். எனவே ஜாதக பலனை நிர்ணயிப்பதில் தசாபுத்தி பலனை நிர்ணயிப்பதில் அஸ்தங்கம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆக அஸ்தங்கமான கிரகங்களின் பலனையும் கன்சிடர் பண்ணியே நாம பலனை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.